Taste the Daily. ஞாயிறு விடுமுறை ஒட்டி திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் காலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்த பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சசிகுமார். சசிகுமார், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் காலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். ஞாயிறு விடுமுறை தினம் என்பதால் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் காலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சசிகுமார். சசிகுமார், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் பிரியங்கா. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் ஆன்மீக ஸ்தலங்களில் மிக முக்கிய தலமாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட இந்த திருவண்ணாமலைக்கு சனி, ஞாயிறு உள்ளிட்ட விடுமுறை நாட்களில் வரக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கையானது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. மேலும் பார்த்தோம் என்றால் தற்போது மார்கழி மற்றும் தை மாதங்கள் என்பதால் ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து ஐயப்ப பக்தர்கள் மற்றும் மேல்மருவத்திற்கு செல்லக்கூடிய ஆன்மீக பக்தர்கள் அதிக அளவில் திருவண்ணாமலைக்கு வருகை தந்து சாமி தரிசனம் செய்துவிட்டு செல்கின்றனர். அப்படி வரக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதனால் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுமார் 3 மணி நேரம் 4 மணி நேரம் என காத்திருந்து சாமி தரிசனம் செய்யக்கூடிய ஒரு நிலையானது தொடர்ந்து இருந்து வருகிறது. மேலும் வரக்கூடிய பக்தர்கள் அதிக அளவில் இருப்பதனால் திருவண்ணாமலை நகரை ஒட்டியுள்ள அனைத்து லாட்ஜிகள் மற்றும் வீடுகளிலும் தங்கும் விடுதிகளாக பயன்படுத்தி தற்போது அந்த பகுதிகளில் தங்கும் விடுதிகள் அதிகரித்து வருகிறது. மேலும் வரக்கூடிய பக்தர்களுக்கு வசதிகளை மேம்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையானது தொடர்ந்து வரக்கூடிய அந்த நிகழ்வுகளானது நடைபெற்று வருகிறது. பிரியங்கா, விவரங்களுக்கு நன்றி சசிகுமார். Taste Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.